சோர்சஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ ஆக்சுவலி சோர்சஸ் அப்படின்னா எங்கேருந்து நம்ம வந்து ஃபினான்ஸை கொண்டு வர போகிறோமோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சோர்சஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல்னு இங்கே சொல்கிறோம். ஓகேங்களா? எங்கேருந்து ஃபினான்ஸ் அப்டைன் பண்ணுறோம், எப்படி நம்ம சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சோர்சஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, how we are going to obtain the finance. ஸோ அதை வந்து ஷார்ட் டேர்ம் சோர்சஸ் லாங் டேர்ம் சோர்சஸ்னு ரெண்டு விதமாக நம்ம வந்துட்டு பிரிக்கிறோம். ஸோ லாங் டேர்ம் சோர்சஸ்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், மோர் தேன் 5 years or 10 years இஃப் யூ ரெக்வயர் ஃபினான்ஸ். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா லாங் டேர்ம் சோர்சஸ்னு சொல்கிறோம். இஃப் யூ ரெக்வயர் ஃபண்ட் ஆர் ஃபினான்ஸ் ஃபார் மோர் தேன் 5 years ஆர் 10 yearsக்கு மேலே உங்களுக்கு பணம் தேவைப்பட்டதுன்னா அது லாங் டேர்ம் சோர்சஸ்னு சொல்கிறோம். ஷார்ட் டேர்ம் சோர்சஸ்னால் ரொம்ப குறுகிய காலத்துக்கு உங்களுக்கு பணம் தேவை. ஸோ அப்போ சுச்சுவேஷனுக்கு பணம் தேவை அப்படின்னும் போது ரேஸ் பண்ணக்கூடியதை ஷார்ட் டேர்ம் சோர்சஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது லாங் டேர்ம் சோர்சஸ் ஷார்ட் டேர்ம் சோர்சஸில் முதல்ல லாங் டேர்ம் சோர்சஸ்குள்ளே போகலாம். ஸோ லாங் டேர்ம் சோர்சஸில் பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி, issue of preference shares, issue of debentures, retained earnings, loans from financial institutions. இதெல்லாம் long term sources. As you know already about each and everything, issue of equity shares na என்ன ஒரு கம்பெனில they are referred to as the ordinary shares. ordinary shareholders இல்லைன்னா காமன் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸை. ஸோ அவங்களோட ரைட்ஸ் என்ன ஆப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத கம்பெனியில் பார்க்கும்போது they are getting the voting powers. they are going to get powers to take over the companies, manage the companies proceedings எல்லாத்தையும் பார்த்துக்கூடிய பீப்புள் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்னா. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி தே ஆர் கோயிங் டு டேக் அப் ஹையர் ரிஸ்க் இன் தி கம்பெனி. பிகாஸ் இவங்க தான் வந்துட்டு டிவிடெண்ட்ஸ் வந்து பர்டிகுலர் இயரில் ப்ராஃபிட் அட்டைன் பண்ணலனாலும் வந்துட்டு டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற எந்தவித நிர்பந்தமும் கம்பெனிக்கு கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கண்டிப்பாக டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது கம்பெனி சைட்லேருந்து கிடையாது. அண்ட் தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் ஹையர் ரிஸ்க். ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாகவும் நம்ம வந்து ஃபண்டை வந்து ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் எவ்வளோ தேவைப்படுதோ கம்பெனிக்கு ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக ஃபண்டை வந்துட்டு மொபிலைஸ் பண்ணலாம். அடுத்தது இஷ்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இஷ்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அகெயின் வந்து ப்ரிஃபரன்ஸ்னாலே ப்ரையாரிட்டின்ற ஒரு வார்த்தை வருது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூஸ்வலாக ஹைப்ரிட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஹைப்ரிட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு யாரை சொல்கிறோன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை தான் நம்ம சொல்கிறோம். ஏன் ஹைப்ரிட் அப்படின்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் இருக்குது இதில், அண்ட் டிபெஞ்சர்ஸோட ஃபீச்சர்ஸும் இதில் உள்ளடங்கி இருக்கிறதுனால இது ஹைப்ரிட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னா செக்யூரிட்டின்னு சொல்கிறோம். ஸோ எப்படி அது அப்படின்னு பார்க்கும்போது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இருந்தால் உங்களுக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ப்ராஃபிட் இல்லைன்னா வந்துட்டு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. ஸோ கம்பெனியோட இதை பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டிவிடெண்ட் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு முன்னாடி இவங்களுக்கு தான் வந்துட்டு டிவிடெண்ட் கம்பெனி வந்து பே பண்ணணும். பட் இருந்தாலும் பர்டிகுலர் இயரில் ப்ராஃபிட் அட்டைன் பண்ணல கம்பெனி அப்படி என்றால் அவங்க வந்துட்டு கியூமுலேட்டிவ் அரியர்ஸ் மாதிரி நெக்ஸ்ட் இயரில் கூட கொடுக்கலாம். அதனால வந்துட்டு இவங்களும் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது. இவங்களும் கொஞ்சம் அவங்கள விட கொஞ்சம் கம்மியாக ரிஸ்க் எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அளவுக்கு ரிஸ்க் எடுக்கல இவங்க. ஓகேங்க, ரிஸ்க் வந்து டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு ரொம்ப வந்துட்டு கம்மி. ஓகேங்களா? ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஹையராக இருக்கும், அண்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஹையராக இருக்கும் ரிஸ்க். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ். ஏன் டிபெஞ்சர்ஸை வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்கோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது டிபெஞ்சர்ஸ் வந்து எப்படி ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்களோ அந்த மாதிரி இவங்களுக்கும் வந்து ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் தான் டிவிடெண்ட்டாக கொடுப்போம். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகாது.
டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் மாதிரி ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் அவங்க இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க, இவங்க டிவிடெண்ட் வாங்க போறாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் டிவிடெண்ட் வாங்குறாங்க அண்ட் டிபெஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இதுல டிஃபரன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை என்னவா சொல்றோம்னா இட் இஸ் ஹைபிரிட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டின்னு சொல்றோம். இட் ஹாஸ் காட் தி காம்பினேஷன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் போத் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் வித் தெம். ஸோ அதனால இன் பிட்வீன்ல இருக்கக்கூடியதான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமா பணத்தை நம்ம ரைஸ் பண்ணலாம், பப்ளிக் கிட்ட இருந்து ஃபண்டை ரைஸ் பண்ணலாம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலமா ஃபண்டை மொபிலைஸ் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் பர்பஸ்க்காக கூட நம்ம வந்துட்டு ஃபண்டை வந்து மொபிலைஸ் பண்ணலாம். அடுத்தது இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸா. டிபெஞ்சர்ஸ்னா as you know they don't have any voting powers. Sometimes creditors ஓட மீட்டிங் மட்டும்தான் அவங்க அட்டன் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி மீட்டிங்ஸ் இஸ் நாட் ஹெல்டு ஃபார் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். தே ஆர் ஜஸ்ட் லைக் ஒரு பேங்க் லோன் எடுத்தீங்கன்னா இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து லோன் எடுத்தீங்கன்னா எப்படி வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம கட்டினா போதுமோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு இதுல பெருசா வந்துட்டு எதுவுமே வந்து ரிஸ்கி வந்து எதுவுமே கிடையாது இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது. ஸோ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் வந்து தே ஜென்ரலி ஜஸ்ட் கான்ட்ரிபியூட் ஃபண்ட்ஸ் அண்ட் தே ரெக்வயர் ஒன்லி சர்டைன் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சர்டைன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தே ரெக்வயர். அதர் தேன் தட் தே won't என்டர் இன் டு தி கம்பெனிஸ் ப்ரொசீடிங்ஸ். மற்ற எதுவுமே வந்துட்டு எடுத்துக்க மாட்டாங்க. ரிஸ்க்கும் வெரி வெரி லோ. ஸோ இதுதான் வந்து டிபெஞ்சர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் டிபெஞ்சர்ஸ் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் அஸ் அ மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஃபார் தி கம்பெனி. ஸோ கம்பெனி வந்து யூஸ்வலி வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் பொசிஷனை வந்து இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் பர்பஸ்க்காக தானே, நம்ம டே டு டே ப்ரொசீடிங்ஸ்க்காக தானே நம்மளுக்கு பணம் தேவை. ஸோ எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம், எப்படி அந்த பணத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு வந்துட்டு தி கம்பெனி தே ஹாவ் டு திங்க் ஓவர். ஸோ ஓவரா வந்துட்டு டெப்ட் ஃபண்ட் ஓவரா வந்துட்டு பணமும் வந்து டிபெஞ்சர்ஸ் மூலமா டெப்ட் மூலமா தே ஷுட் நாட் ரைஸ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கம்பெனி வந்து தே ஹாவ் டு லுக் ஓவர். ஸோ இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்னா அதுதான். ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலமா டிபெஞ்சர்ஸ் மூலமா கூட வந்துட்டு கம்பெனி வந்து ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், தென் ரீடைன்ட் இயர்னிங்ஸ். ஸோ ஆஸ் யூ ஆல்ரெடி நோ ரீடைன்ட் இயர்னிங்ஸ் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் as a major source of finance for the company. ஸோ ரீடைன்ட் இயர்னிங்ஸ்னா என்னது? தட் பார்ட் ஆஃப் தி ப்ராஃபிட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்னு இங்கே சொல்கிறோம். So which part of profit you are not going to distribute to the shareholders அப்படின்றத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா retained earnings ன்னு சொல்றோம். So retained earnings are one of the source of finance. Everything if you distribute as dividend, profitல வர்றது எல்லாமே டிவிடெண்டா நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ instead of using outsiders finance, whatever you have அந்த ஃபினான்ஸை வச்சுட்டு நீங்கள் ஃபண்டை மொபிலைஸ் பண்ணீங்க, அந்த ஃபண்டை வச்சுட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடிந்ததுன்னா தென் இட் இஸ் வெரி குட் ஃபார் தட் கம்பெனி. ஸோ ரீடைன்ட் இயர்னிங்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ வந்து கம்பெனிஸோட ஆக்டிவிட்டீஸ், டே டு டே ப்ரொசீடிங்ஸ், ஒர்க்கிங் கேபிட்டல் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ரீடைன்ட் இயர்னிங்ஸ் மூலமாக கூட நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்ணோம். ஸோ யூஸ்வலி வந்து பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண, மாடர்னைஸ் பண்ண தானே நம்ம ரீடைன் இயர்னிங்ஸை வந்துட்டு பிஸ்னஸ்குள்ளே தக்க வச்சுக்கிறோம். ஸோ சிமிலர்லி ஒர்க்கிங் கேபிட்டல் பொசிஷன் ஆல்சோ கேன் பி மேனேஜ்ட் better with the help of the retained earnings. So வந்து without distributing as dividend to the shareholders, you are going to have it in your hand for certain activities. So that is known as retained earnings. It is also a good source of finance for the company. And next வந்து loans from financial institutions. Apart from raising finance, இதையும் தாண்டி வந்துட்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேங்க்ஸ்லேருந்து லோன் எடுக்கிறது, லாங் டேர்ம் லோன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு கம்பெனி தான் டிசைட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஃபண்டு ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ தேவைப்படுது, ஸோ எது வந்து பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் டிவிடெண்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்,
கன்சிடர் பண்ணணும். ஸோ கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, நம்ம பே பண்ண வேண்டிய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, அதுதான் நம்மளுக்கு இருக்கிறதுலே வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஃபினான்ஸ் வந்து நம்ம வந்துட்டு தேவைப்படுது அப்படின்றத ஒரு எஸ்டிமேட் போடணும். அண்ட் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கு, இது எல்லாத்தையும் அல்டிமேட்டா கம்பெனி தே ஹாவ் டு கன்சிடர் அண்ட் தே ஹாவ் டு find out which source of finance will be best for that company, either short term sources or long term sources. அந்த கம்பெனி வந்து they have to decide upon. இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு issue of equity, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், இது எல்லாமே லோன் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது எல்லாமே வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலமா அப்டைன் பண்ணக்கூடிய ஃபினான்ஸ் தான் இது. பப்ளிக் கிட்ட இருந்து இல்ல பேங்க்ஸ் கிட்ட இருந்து ரைஸ் பண்ணக்கூடிய ஃபினான்ஸ். இது ரீடைன் ஏர்னிங்ஸ்ன்றது இன்டர்னலா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சோர்சஸ் அது. ஓகேங்களா? ஸோ இன்டர்னல் சோர்சஸ்னா எக்ஸ்டர்னல் சோர்சஸ்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணும். ஸோ இன்டர்னல் சோர்சஸ்னா ரீடைன் ஏர்னிங்ஸை வந்து இன்டர்னல் சோர்சஸ் கிட்ட நம்ம குறிப்பிடலாம். ஸோ நம்ம கம்பெனிக்கு உள்ள இருந்தே பணத்தை கொண்டு வர போறோம். ஸோ வெளியில இருந்து பப்ளிக் கிட்ட இருந்து மொபிலைஸ் பண்ண போறதில்ல, இல்ல பேங்க் கிட்ட இருந்து லோனோ எடுக்க போறதில்ல. ஸோ வந்து இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கீழே ரீடைன் ஏர்னிங்ஸ் வரும். அதர் ஆல் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். இஃப் யூ வாண்ட் அடிஷனல் ஃபண்ட்ஸ், இஃப் யூ வாண்ட் டு மேனேஜ் யுவர் ஒர்க்கிங் கேபிட்டல் பொசிஷன், then you have to think about whether you are going to again go to the public and mobilize the fund, or you are going to arrange for some other thing. You are going to use your retained earnings amount or whatever might be. Next வந்து short term sources பார்க்கும்போது internal external sources. internal sources short term sourcesனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். within a year ஒரு குறுகிய காலத்துக்கு நீங்க பணத்தை ரைஸ் பண்ண போறீங்க. அந்த பீரியட்ல மட்டும்தான் அந்த ஃபினான்ஸை உங்களால யூஸ் பண்ண முடியும். லேட்டர் ஆன் யூ கேனாட் யூட்டிலைஸ் தட் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியது தான் ஷார்ட் டேர்ம் சோர்சஸ். லாங் டேர்ம் சோர்சஸ்னா ரொம்ப வருஷத்துக்கு நீங்க அந்த பணத்தை வந்து உங்களோட பிசினஸ்குள்ளேயே ரிட்டைன் பண்ணிக்கலாம். பட் ஷார்ட் டேர்ம் சோர்சஸ்ன்றது சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 year only you can utilize the fund. Later on that you have to arrange for some other alternative. You cannot utilize. So internal sources, external sources னு ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். இன்டர்னல்னா கம்பெனிக்கு உள்ள இருந்தே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபண்டை அரேஞ்ச் பண்ண போறோம். எப்படி அரேஞ்ச் பண்ண போறோம்? டெப்ரிசியேஷன் ஃபண்ட். யூஸ்வலி ஒரு அசட்டை வாங்குனீங்க, குறிப்பாக ஃபிக்ஸட் அசட் லைக் பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் இதெல்லாம் வாங்கும்போது every year end you will be setting aside a certain amount as depreciation. Why this amount you are setting up? Because டே பை டே நீங்க ஃபிக்ஸட் அசட்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும், வந்து தேய்மானங்கள் ஏற்படும். ஸோ வேர் அண்ட் டேரு இல்லை அவுடேட்டடாக ஆயிடுச்சுன்னா வந்து அப்சலசன்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மிஷினரியை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம டெப்ரிசியேஷன் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபண்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். லேட்டர் ஆன் அந்த மிஷினரியை ரீப்ளேஸ் பண்ணுவோம். சம்திங் யூ ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ் தட் அமௌண்ட். ஸோ டெப்ரிசியேஷன் ஃபண்ட் வாட் எவர் யூ ஹவ் கிரியேட்டட் ஸோ ஃபார் தட் கேன் ஆல்சோ பி யூஸ்டு ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் பர்பஸ். ஸோ அதனால தான் வந்து டெப்ரிசியேஷன் ஃபண்டை கொண்டு வரோம். ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டாக்ஸேஷன். ஸோ ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டாக்ஸேஷன்றது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு பே பண்ண வேண்டிய டாக்ஸை இப்போ வந்துட்டு இந்த இயரில் நான் வந்துட்டு ஐ வில் பி செட்டிங் அசைடு. ஸோ வாட் எவர் அமௌண்ட் ஐ have to pay to the tax authorities, certain amount I'll be setting aside. So அந்த அமௌண்ட் கூட later on வந்துட்டு tax வந்து ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. சம்திங் நீங்க வந்துட்டு ரிடக்ஷன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஃபண்ட்ல இருந்து கூட நீங்க வந்துட்டு உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலை மேனேஜ் பண்ணலாம். ஸோ எல்லா ப்ரொவிஷன்ஸுமே எதுக்காக நம்ம கிரியேட் பண்றோம் அக்கௌண்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே. ஸோ ப்ரொவிஷன்ஸ் வை may or may not happen வந்து for sure 100% you cannot tell. பட் வந்துட்டு ஒரு செட் அசைடு ஒரு ரிசர்வ் மாதிரி கிரியேட் பண்ணி வைக்கிறது தான் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதனால ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டாக்ஸேஷன் கேன் ஆல்சோ பி யூட்டிலைஸ், கேன் ஆல்சோ பி யூஸ்டு ஃபார் யுவர் ஒர்க்கிங் கேபிட்டல் பர்பஸ்.
And then outstanding expenses, expenses which you have not paid but it is actually due but you have not paid, அந்த expenses தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா outstanding expenses னு சொல்றோம். so outstanding expenses கூட வந்துட்டு you have not paid னா என்ன அர்த்தம், உங்க கையில இன்னும் வந்து அந்த பணம் இருக்குன்னு அர்த்தம். so அந்த பணமும் வந்துட்டு கண்டிப்பாக நீங்க இப்ப working capital immediate fund requirement தேவைப்படுது அப்படின்னா you can very well use that amount. so அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னு நம்ம சொல்றோம். அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ட்ரேட் கிரெடிட், கமர்ஷியல் பேப்பர் அண்ட் தென் அட்வான்சஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ், பேங்க் கிரெடிட், இது எல்லாமே எக்ஸ்டர்னல், வெளியில இருந்து some people is going to support either a bank or some people public is going to help you in arranging the finance, they are going to provide you the finance, அததான் நம்ம எக்ஸ்டர்னல் சோர்சஸ்னு சொல்றோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு லாங் டேர்முக்கு ஃபினான்ஸ் தேவைன்னா தே ஹாவ் டு கோ டு தி கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட் போயிட்டு அங்க வந்து ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. அதே கம்பெனிக்கு ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் ரெக்வயர்மெண்ட் இருந்ததுன்னா சே ஃபார் 1 year they have to go to this only, like treasury bills சொல்லுவாங்க, இதெல்லாம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், treasury bills எல்லாம். ட்ரேட் கிரெடிட், கமர்ஷியல் பேப்பர், இதெல்லாம் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட்டுக்காக வந்துட்டு பணம் ரேஸ் பண்ண கம்பெனி போறாங்க. ட்ரேட் கிரெடிட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் வந்துட்டு ஒரு ரா மெட்டீரியல் வாங்கி தான் நான் வந்துட்டு இன்புட் இல்லாமல் நான் அவுட்புட்டை வந்து கொடுக்க முடியாது. ஸோ ரா மெட்டீரியல் நான் பர்ச்சேஸ் பண்ணி அதை நான் ப்ரொடக்ஷனில் ப்ராசஸில் பார்த்து பண்ணிட்டு லேட்டர் ஆன் தான் நான் கன்வெர்ட் பண்ணி ஃபினிஷ் குட்ஸாக மாற்றணும். ஸோ அப்போ ரா மெட்டீரியல் வந்து கொடுக்குற அந்த சப்ளையர், அந்த கிரெடிட்டார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இஃப் இ சாங்ஷன்ஸ் மீ வந்து ஒரு டைம் பீரியடை கொடுத்து வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் சாங்ஷன் அவங்க கொடுத்தாங்கன்னா தான் என்னால் பிஸ்னஸை ஸ்மூத்தாக ரன் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ இதுக்கு நார்மலி எதுவும் இன்ட்ரெஸ்ட்லாம் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அந்த டியூ டேட்டில் ஸ்ப்ளிட் அப் பண்ணி, எப்படி நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வந்துட்டு டியூரபிள் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறோம் நம்ம ஹவுஸ் ஹோல்டு ஃபேமிலிக்காக, ஸோ லைக் வாஷிங் மிஷின்ஸ், ஓகே ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி வாங்குறோம்ல. ஸோ அந்த மாதிரி கம்பெனி நடத்துறதுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ரா மெட்டீரியல் சப்ளை ஃப்ளோவில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ எந்த வித ஸ்டாப்பேஜும் இருக்கக்கூடாது. ஸோ எவ்ரி டைம் ஐ கேனாட் பர்ச்சேஸ் எவ்ரி திங் இன் கேஷ் அண்ட் எவ்ரி டைம் ஐ கேனாட் செல் இன் கேஷ். ஓகே, ஸோ ஆல்வேஸ் தெர் இஸ் அ கிரெடிட் ஆஸ்பெக்ட் இன் எவ்ரி பிஸ்னஸ். ஸோ அதனால வந்துட்டு ட்ரேட் கிரெடிட்ன்றது சப்ளையர் எனக்கு கொடுக்குற கூடிய சாங்ஷன். ஸோ ஐ கேன் அவேல் தி கூட்ஸ், ஐ கேன் அவேல் தி ரா மெட்டீரியல்ஸ், லேட்டர் ஆன் ஐ கேன் பே தி அமௌண்ட் ஃபார் தட். ஸோ அது ஸ்பிளிட் அப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி ஐ கேன் மேக் பேமெண்ட் அக்கார்டிங்லி. திஸ் வில் பி a suitable one. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அப்டைனிங் ஃபினான்ஸ், பேங்க் கிட்ட இருந்து லோன் எடுக்கிறது, மற்ற இது லோன்ஸு இந்த மாதிரி டெப்டெல்லாம் அதிகரிக்கிறதுக்கு பதிலாக ஷார்ட் டேர்மில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இப்போ நான் ரா மெட்டீரியல் எடுத்துக்கிறேன், கரெக்டாக 3 months ஆஃப்டரை வந்துட்டு நான் பே பண்ணுறேன் இதுக்குரிய அமௌண்ட்டை அப்படின்ற மாதிரி வந்து யூஆர் கோயிங் டு ஹாவ் எ டீல் வித் தி சப்ளையர்ஸ். ஸோ அதை தான் நம்ம ட்ரேட் கிரெடிட்னு சொல்கிறோம். தென் கமர்ஷியல் பேப்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இட் இஸ் அப்ரூவ்டு பை ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ பேங்க்ஸ், யூஸ்வலி பேங்க்ஸ் அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தே கேன் இஷ்யூ கமர்ஷியல் பேப்பர்ஸ். இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் டேர்ம் பர்பஸ்க்காக தான் வந்துட்டு இஷ்யூ பண்றாங்க. ஸோ தே கேன் மொபிலைஸ் ஃபண்ட்ஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் கமர்ஷியல் பேப்பர், சிபின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாகவும் வந்துட்டு ஃபண்டை வந்து எந்த ஃபேர்ம் வந்துட்டு ஃபண்டு தேவைப்படுதோ ஷார்ட் டேர்ம் பர்பஸ்க்கு அவங்க வந்துட்டு கமர்ஷியல் பேப்பர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இதை வந்துட்டு அன்செக்யூர்டு ப்ராமிசரி நோட்டுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு கமர்ஷியல் பேப்பர்னா. தென் அட்வான்சஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். ஸோ அட்வான்சஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ்னா சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்டை அவங்களுக்கு மட்டுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக ப்ரொடியூஸ்
இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம், இல்ல சில ஃபீச்சர்ஸ் ஆட் அப் ஆயிருக்கு அப்படின்னா சம்டைம் வந்து அட்வான்ஸ் மாதிரி கூட கஸ்டமர்ஸ் கொடுப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து அதை கூட வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட பிஸ்னஸை ஆப்ரேட் பண்ண ஸ்மூத்தா கொண்டு போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் கோல்டு அந்த மாதிரி இல்ல வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபர்னிச்சரு, ஓகேங்களா, உங்களுக்கு மட்டுமே ஸ்பெஷலைஸ்டா அதை வந்துட்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு இருந்தது ஆஸ் அ கஸ்டமர், ஆனா யூ வில் பி கிவிங் ஃபண்ட். இனிஷியலா வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து யூ மைட் பே பிஃபோர் கெட்டிங் தட் ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பணத்தை கூட நம்ம வந்துட்டு குட் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸா நம்ம என்ன பண்ணலாம், வந்துட்டு நம்மளோட பிசினஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அட்வான்சஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ்னா அதுதான். ஸோ பிஃபோர் டெலிவரிங் தி ப்ராடக்ட் ஆக்சுவலி யூ ஆர் கோயிங் டு கிவ் தெம் ஃபினான்ஸ். ஸோ அந்த பணத்தை முன் பணமா கொடுக்குறோம்ல ஆஸ் அன் அட்வான்ஸா, ஸோ அந்த அமௌண்ட்டை கூட வந்து பிஸ்னஸ் வந்து அவங்களோட ப்ரொசீடிங்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ பேங்க் கிரெடிட் அப்படின்னா பேங்க் வந்து அதர் தேன் லோன்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்றதை தாண்டி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து பிஸ்னஸ்க்காக சப்போர்ட் பண்றாங்க. அதுவும் வந்து ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். குறிப்பாக என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணும்போது, அப்போ வந்துட்டு இல்லை வந்துட்டு நம்ம செல் பண்ணும்போது ப்ராடக்ட்ஸ் ஆஸ் அ செல்லரா, அப்போ நம்மளுக்கு வந்துட்டு பணம் வந்து பிரச்சனையா இருக்கும். நம்ம பிசினஸ் அவனுக்கு வந்து டெலிவர் பண்ணிட்டு இருப்போம் கூட்ஸ், பட் இ மே நாட் பே ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா பேங்க்ஸ் கிட்ட போய் அதை வந்து பில்ஸ் டிஸ்கவுண்டிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா பிஃபோர் த டே மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பில்லை ஆக்சுவலி அந்த டெட்டார் நம்மளுக்கு பே பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா அதை எடுத்துட்டு போய் பேங்க்ஸ் கிட்ட நம்ம கொடுத்தோம்னா தே won't give the entire amount of finance, பட் அதை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 60% ஆஃப் தட் பில் அமௌண்ட் 75% ஆஃப் தட் பில் அமௌண்ட்டை உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு வந்து பேங்க்ஸ் வந்து அந்த செல்லருக்கு கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் வந்து பையர் பே பண்ண பிறகு எப்படின்றத அவங்களோட கமிஷன் அவங்களோட டிஸ்கவுண்ட் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ வந்து எப்படி செட்டில் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேங்க்ஸ் வந்து தே ஆர் ப்ரொவைடிங் சப்போர்ட் பில்ஸ் டிஸ்கவுண்டிங், லெட்டர் ஆஃப் கிரெடிட். இந்த மாதிரிலாம் லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா வந்துட்டு இட் இஸ் அ கேரண்டி that the buyer will make payment அப்படின்ற மாதிரி ஒரு கேரண்டி, பர்டிகுலர்லி இன் கேஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு எல்லாம் பண்ணும்போது, வெளி கண்ட்ரிக்கு நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல லெட்டர் ஆஃப் கிரெடிட் எல்லாம் வந்துட்டு இம்போர்ட்டர்ஸோட பேங்க், இம்போர்ட்டர்ஸ்க்குன்னு ஒரு பேங்க் இருப்பாங்க, எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்குன்னு ஒரு பேங்க் இருப்பாங்க. ஸோ லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து தே வில் பி சாங்ஷனிங். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளோட பிஹாஃப்ல இருந்து பேங்க் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் கூட வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ குறிப்பாக இப்போ ஐடிபிஐ, ஐசிஐசிஐ இந்த மாதிரியான பேங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் அந்த பர்டிகுலர் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்க்காக தான் வந்துட்டு தே பீப்புள் ஆர் தேர். ஸோ தே மே ஆல்சோ ஃபார் யுவர் சாட்டிஸ்ஃபையிங் தி ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் ரெக்வயர்மெண்ட் தே மே ஆல்சோ ப்ரொவைட் ஷார்ட் டேர்ம் கிரெடிட் லோன்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ வந்து வித்தவுட் பேங்க் சப்போர்ட் யூ cannot survive. So that also you can use a major source of finance for your company. So these are the short term sources and long term sources of the working capital. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து லாங் டேர்ம் சோர்சஸ்னா வந்துட்டு இஃப் யூ ரெக்வயர் ஃபினான்ஸ் ஃபார் மோர் தென் 5 or 10 years, then surely you have to go in for issuing these kind of instruments to the public. Or you can use your own retained amount, retained earnings amount for the working capital requirement. And short term sources is usually for less than 1 year. So whatever provisions or the reserves or the depreciation fund, whatever you are creating now, that also you can use this for managing your working capital position. And external sources is you are going to the banks and obtaining short term credits, bills discounting, அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அட்வான்சஸ், இல்லை சப்ளையர்ஸ் வந்து உங்களுக்கு தரக்கூடிய லிபரல் கிரெடிட் பாலிசி, இதெல்லாம் வச்சு கூட நம்ம
வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸை நம்ம ஒர்க்கிங் கேபிட்டலை வந்து பெட்டராக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் தி சோர்சஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல்.